ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்று வருகின்ற ஆஷஸ் போட்டிகளில் அடிலைட்டிலே நிறைவுக்கு வந்திருக்கின்ற இன்றைய மூன்றாவது போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக ஆஸ்திரேலியா 3-0 என்று இப்போது ஆஷஸ் தொடரை வென்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 2017 ஆண்டுக்கு பின்னர் ஆஸ்திரேலிய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆஷஸ் போட்டிகளிலே இந்த இங்கிலாந்து அணியால் எதுவிதமான வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. ஆஷஸில் ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலியா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகின்றவையும் சுட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் இறுதியாக இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் 2010-11 ஆண்டுக்கு பின்னர் இடம்பெற்ற ஆட்டங்களை பொறுத்தவரையில் 2013-14 5-0, 17-18 4-0, அதே போன்று 21-22 4-0 என்று சொல்லி தோற்றிருக்கிறார்கள். இப்போதைய நிலையில் இந்த 2025-26 பருவ காலத்திலே 3-0 என்று சொல்லி தோற்று போயிருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆஸ்திரேலிய மண்ணிலே நீண்ட காலமாக எது விதமான போட்டிகளையும் வெல்ல முடியாத அளவிற்கு இங்கிலாந்து தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா அந்த அளவு தூரம் ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது என்பதும் சொல்லக்கூடியது. 28வது டெஸ்ட் வெற்றி கிடைத்திருக்கிறது பேட் கமின்ஸுக்கு. அவர் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னர் 82 ஓட்டங்களால் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸிலே ஒரு போராட்டத்தை காட்டியது 352 ஓட்டங்களை பெற்றார்கள். அப்படி இருந்தும் ஆஸ்திரேலியா போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா 371 ஓட்டங்கள், இங்கிலாந்து 286 ஓட்டங்கள். இங்கிலாந்து முதலாவது இன்னிங்ஸிலே பெற்றுக்கொண்ட மோசமான ஓட்ட எண்ணிக்கை தான். முதலாவது இன்னிங்ஸிலே ஓரளவிற்கு ஆஸ்திரேலியாவினுடைய ஓட்ட எண்ணிக்கைக்கு நெருக்கமான ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்றிருப்பார்களாக இருந்தால் அந்த போட்டியில் சில வழிகளில் இங்கிலாந்து வெல்வதற்குரிய வாய்ப்பும் இருந்திருக்கும். அடிலைட் ஓவல் மைதானத்திலே ஆஸ்திரேலியாவினுடைய 371 ஓட்டங்களை பொறுத்தவரையில் அங்கே பார்த்தால் 106 ஓட்டங்கள் அலெக்ஸ் கேரை பெற்றுக்கொண்டார். மிச்சல் ஸ்ட்ராக் 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 371 பெறப்பட்டது. ஜொஃப்ரா ஆர்ச்சருக்கு 2, பிரைடன் காஸ் அதே போன்று வில் ஜாக்ஸ் ஆகியோருக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்தன. இங்கிலாந்து 10க்கு துடுப்படுத்தாடியது. அணித்தலைவர் பென் ஸ்டோக்ஸ் 83, ஹரி ப்ரூக் 45, ஜோ ரூட் 19, பென் டக்கட் 29, ஜெமி ஸ்மித் 21. ஜொஃப்ரா ஆர்ச்சர் இறுதி நேரத்திலே போராடி 51 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 286 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. ஒரு கட்டத்தில் 168 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்த நிலையில் இறுதி 2 விக்கெட்டுகளும் சேர்த்துத்தான் இவர்களுக்கு இந்தளவு தூரம் 118 ஓட்டங்களை பெறுவதற்கு இறுதி 2 விக்கெட்டுகளும் துணை வந்திருந்தன. 3 விக்கெட்டுகளை பேட் கமின்ஸ், ஸ்காட் பாலண்ட் ஆகியோர் கைப்பற்றினார்கள். பதிலளித்த ஆஸ்திரேலியாவிற்கு ட்ரெவிஸ் ஹெட் 170 ஓட்டங்கள், உஸ்மான் ஹவாஜா 40 ஓட்டங்கள். முதலாவது இன்னிங்ஸிலும் கூட உஸ்மான் ஹவாஜா மிகச்சிறப்பாக செயற்பட்டிருந்தார் என்பதும் சொல்லக்கூடிய விஷயம். ஹவாஜா 82 ஓட்டங்களை முதலாவது இன்னிங்ஸிலே பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆக உஸ்மான் ஹவாஜாவை ஒட்டுமொத்தமாக அணியிலிருந்து புறக்கணிப்பதற்கான நடவடிக்கைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த 2 இன்னிங்ஸ்களிலும் வாய்ப்புகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பிளேயிங் 11 உஸ்மான் ஹவாஜா இடம்பெறவில்லை. ஸ்டீவ் ஸ்மித்துக்கு திடீரென ஏற்பட்ட உடல் உபாதை காரணமாக இறுதி நேரத்திலே தான் உஸ்மான் ஹவாஜாவை அவருக்கான ரிப்ளேஸ்மெண்டாக கொண்டு வந்தார்கள். ஆக அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டு முதல் இன்னிங்ஸில் 82, இரண்டாவது இன்னிங்ஸில் 40 என்று சொல்லி ஓட்டங்களை குவித்து தன்னை விலத்த முடியாது என்று சொல்லி காண்பித்திருக்கிறார். இதனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் 349 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். அலெக்ஸ் கரே தான் இந்த இன்னிங்ஸிலும் அதிகமான ஓட்டங்கள் 72. பந்து வீச்சிலே 4 விக்கெட்டுகளை ஜாஸ் டாங், பிரைடன் காஸ் 3 கைப்பற்றினார்கள். பதிலளித்த இங்கிலாந்துக்கு 435 என்கின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஜாக் ரவுலி 85, ஜோ ரூட் 39, ஹரி ப்ரூக் 30, ஜெமி ஸ்மித் 60 ஓட்டங்கள், வில் ஜாக்ஸ் 47, பிரைடன் காஸ் 39 என்று போராடினார்கள். ஆனால் 352 ஓட்டங்களை தான் பெறக்கூடியதாக இருந்தது. ஆஸ்திரேலியா 7 பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தினார்கள். அந்த அளவிற்கு ஆஸ்திரேலியாவிற்கு இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸிலே நெருக்கடி கொடுத்தது. மிச்சல் ஸ்ட்ராக், பேட் கமின்ஸ், நேத்தன் லயன் ஆகியோர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். ஸ்காட் பாலண்டுக்கு 1 கிடைத்தது. இறுதியில் ஆஸ்திரேலியா இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. 82 ஓட்டங்களால் வெற்றி பெற அலெக்ஸ் கரே ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. மிகச்சிறப்பாக விளையாடிய ஆஸ்திரேலியா 2 போட்டிகள் மீதம் இருக்கும் நிலையில் 3-0 என்கின்ற அடிப்படையில் 3வது போட்டியோடு தொடரை வென்றிருக்கிறது. மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.